தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வேல்முருகன் நம்மோடு இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வேல்முருகன் சார். வணக்கம். மீண்டும் தடையை நீக்க நீதிமன்றம் என்பது மறுத்திருக்கிறது. தடை தொடரும் எனவும் தெளிவாக தனது தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடத்த அனுமதிக்க முடியாது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக இது ஒரு மிக பெரும்பான்மை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மிக பெரும்பான்மை மக்களுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய பாரம்பரிய பண்பாட்டு விழுமங்களிலும் ஒரு மிகப்பெரிய பேரிடியாகத்தான் இந்த தீர்ப்பு விழுந்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இந்த தீர்ப்பின் ஊடாக விலங்குநல ஆர்வலர்கள் எடுத்து வைத்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நீதி அரசர்கள், இந்த விலங்குநல ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே நீதிமன்றத்தில் படிக்கட்டி ஏறுகின்ற போது நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தோள்களில் மாட்டப்பட்டிருக்கிற பைகளிலே விலங்குகளின் தோளால் ஆனதாக இருக்கிறது. அவர்கள் வீடுகளிலே உட்கார்ந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். அந்த தோள்கள் அனைத்துமே விலங்குகளான தோள்களாக இருக்கிற சோபாக்களாக இருக்கிறது. பல்வேறு பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இன்று கூட பல்வேறு இணையதளங்களிலும் ஊடகங்களின் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாடுகளை தலைகீழ கட்டி கழுத்தை அறுத்து தொங்கவிட்டு இறைச்சிக்கு பயன்படுத்துகிறார்கள். நூற்றுக்கணக்கான மாடுகள் தலைகீழ கட்டி ஒரே கண்டனில் ஏற்றி செல்கிறார்கள் கேரளாவுக்கு தினம் கோயம்புத்தூர் வழியாக. ஆனா இவற்றையெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாத விலங்குநல ஆர்வலர்கள் எப்பயோ எங்கேயோ நடந்த ஒரு சிறு தவறுகளை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு போய் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அதை மட்டுமே இன்றைக்கு இரண்டு பக்கமும் முகமூடிகள் போட்டுக் கொண்டுவது போல குதிரைக்கு ஆயம் கட்டியது போல உச்சநீதிமன்றம் அவர்கள் கருத்தை மட்டும் கேட்பது என்பதில் உண்மையிலேயே எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற விலங்கின ஆர்வலர்களுடைய பேச்சு எடுபடுகிறது. தமிழ்நாட்டு அரசனுடைய பேச்சு எடுபடவில்லை. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை அங்கு புறந்தள்ளப்படுகிறது. தமிழ்நாடு ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், அரசு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள், தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள், இதற்காக போராடுகிற அமைப்புகள், இயக்கங்கள் என்று எண்ணற்றவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய எந்த கருத்தையும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்வது என்பது மிகப்பெரிய கொதிநிலையை உருவாக்கும். ஒரு இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாட்டில் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டவர்கள் சொல்லுகின்ற கருத்தை மட்டும் உள்வாங்கும் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. அதேபோல் விலங்குநல ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் அந்த விலங்குகளுடைய ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறது கூட இன்றைக்கு கூட படங்கள் வெளியாக இருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சியிலே நாங்கள் பார்த்தோம். குதிரைகளிலே ஆட்லரி பீரங்கிகளை கொண்டு அதை தாக்குகின்ற குதிரைப்படையிலே நம்முடைய இந்திய ராணுவம் தற்போது பயிற்சியளித்து வருகிறது. இதற்கெல்லாம் இவர்கள் வாய் திறக்கவில்லை. இதுபோன்ற எண்ணற்ற இன்றைக்கு காரியங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றுக்கு ஏதும் தடை கிடையாது. இவற்றுக்கு ஏதும் ஒழுங்கு செய்வதற்கான எந்த உத்தரவும் கிடையாது. ஆனால் 5000 ஆண்டு காலம் எங்களுடைய பண்பாட்டில், கலையில், கலாச்சாரத்தில், அதாவது முல்லை, நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய எங்கள் ஐவக நிலங்களில் இருந்து வருகின்ற இதை இன்றைக்கு திடீரென்று தடை செய்துவிட்டால் மக்கள் புரட்சிக்கு தயாராகுவார்கள் என்பதை ஏன் இவர்கள் கருத்தில் இன்று இது சம்பந்தமாக, ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக சட்ட ஒழுங்கு ஏற்பட வேண்டும் என்று இந்த ஆணையம் நினைக்கிறதா? ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக கேக்குதா வேல்முருகன்? ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக இன்று தமிழக முதலமைச்சரை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது? நீங்கள் என்ன மாதிரி தகவலை பகிர்ந்து கொண்டீங்க? நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்த போது, எப்படியாவது நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற தடையை நீக்கி தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாடுவதற்கு அனுமதியை பெற்றுத்தர மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை திருப்பி நிலையத்திலே சொன்னார்கள், இந்த தீர்ப்பு சொன்ன ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை. நான் உடனடியாக பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி பாரத பிரதமருடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு எப்படியாவது இந்த தடையை நீக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உடனடியாக ஒரு அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு விளையாடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு மாநில அரசு எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி என்னாலான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டு இருக்கிறேன். நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்கிற நல்ல ஒரு தகவலைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆகவில்லை. ஆனால் அதற்குள்ளாக உச்சநீதிமன்றத்திலிருந்து மிகப்பெரிய பேரடியாக இந்த தீர்ப்பு வந்திருப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. நிச்சயமாக வேல்முருகன் சரியாக சொன்னீர்கள். ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க வேண்டும் என்ற இளைஞர்கள்லாம் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். காலம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது.